ராஜாதி ராஜாவே, ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உன்னதங்களில் சிறந்தவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவரே, நம்முடைய ஜனத்தின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நம்முடைய ஜனத்தின் மத்தியில் உலாவுகிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளில் பிரியப்படத்தக்கவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமான உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ராஜரீகமான உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord.
மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. மெய்யாகவே உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை இன்னைக்கு எங்களுக்கு தாங்கப்பா. உண்மை நாங்கள் தரிசிக்கிறோம், உங்களோட பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மகிமையாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு இந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி பாடி பாடலின் மூலமாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
சோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்ரம் உமக்கே சோத்ரம் உமக்கே 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 சோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்ரம் ஐயா வாழ்க 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 ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 ஓம் நாமம் வாழ்க ஹalleluya ஹalleluya ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் ஹalleluya praise எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் இந்த பாடலே பழைய பாடல் எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம்
பார்க்கிறேன் நீ செய்த நன்மைக்கே எண்ணடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பார்க்கிறேன் எண்ணடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பார்க்கிறேன் என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பார்க்கிறேன் என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் ஆண்டவரை துதிக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஜனங்கள் மாத்திரம் அல்ல, இந்த பக்தன் அழகா பாடுற எல்லாமே ஆண்டவரை துதிக்கிறது. ஹல்லேலூயா. அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவ ராசிகளும் காலையில் எழுந்தோடனே கர்த்தரை துதிக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட கிருபை பாக்கிய ஆண்டவர் நமக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. அதிகாலையில் தேவனை தேடக்கூடிய கிருபை பாக்கியம் ஆண்டவர் நமக்கு தருவாராக. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவனால் தீரத்தில் நயம் காட்டி உன்னை பெரிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. பால் காரியூரில் தூய தேவ ஒளியும், கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியும், அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரும் தாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ளம் சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவாம். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து தேவ அன்பே. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வாம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இப்புவியாற்றும் கடந்திடுவாய் தூய தேவதயவா. காட்டும் கானகத்தில் கத்தன் பார்வினிலே கிடைக்கும் இலை பாருதலே.
ஆதாரமே வறண்ட வாழ்க்கை செலுத்திடுவேன் தூய தேவ அருளம் வறண்ட வாழ்க்கை செலுத்திடுவேன் தூய தேவ அருளம் நித்திய மகிழ்ச்சி தலைமேலே சஞ்சலம் காவிப்பும் ஓடிப்போ இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலம் மரண பரியந்தம் நடத்திடுவான் ஆனாதி தேவன் அடைக்கலம் அவனுடைய புயல்கள் ஆதாரம் ஆனாதி தேவன் அடைக்கலம் அவனுடைய புயல்கள் ஆதாரமே ஆனந்தம் பாடி திரும்பியே தூய தேவ பலத்தாம் ஆனந்தம் தேவன் என்றென்றுமுள்ள சதகாலம் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் ஆனாதி தேவன் அடைக்கலம் அவனுடைய புயல்கள் ஆதாரமே ஆனாதி தேவன் அடைக்கலமே அவனுடைய புயல்கள் ஆதாரமே ஆனாதி தேவன் அடைக்கலம் அவனுடைய புயல்கள் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலம் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் ஆனாதி தேவன் அடைக்கலம் அவனுடைய புயல்கள் ஆதாரமே. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்த உண்மையில் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தைகளை தர்மியான சிஸ்டர் சாரோன் அவர்கள் இந்த பாடலை அருமையாக எழுதியிருக்கிறது. ஒரு பழைய பாடல் ஸ்தோத்திரம். பாடல்களை நாம் உணர்ந்து நாம் பாடும்போது அதில் ஒரு பெரிய மகிமையே இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ சில பாடல்கள் நமக்கு பிடிக்கும், சில பாடல்கள் நம்ம சும்மா பாடுவோம். இப்போ இந்த பாடல்களை எத்தனை பேர் கருத்தோடு பாடினீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் உயிரான என் உயிரான உயிரான இயேசு அந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்? கை வைத்து காமிங்க. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்? அந்த பாடல் பாடும்போது உண்மையிலே நீங்கள் அதை ரொம்ப அருமையாக அதை ரசித்து ரொம்ப அழகாக பாடுறீங்க. ஏன்னா உலகத்தான் கவிதை எழுதி வச்சிருக்கான், என் உயிரே என் உயிரெல்லாம் நீ தான். நிறைய சினிமா பாட்டில் பார்த்தீங்கன்னா என் உயிரே உயிரேன்னு இருக்கும். அதனால நம்ம டிட்டோவா உடனே இதில் உயிர் வந்துடணும்னு நமக்கு. ஆனால் உண்மையிலே இயேசு உங்கள் வாழ்க்கையின் உயிராக இருக்கிறாரா? அனுபவமாக இருக்கிறாரா? அது கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? இப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையின் உயிராக இருந்தால் சாராயம் இருக்குமா? சிகரெட் இருக்குமா? சினிமா இருக்குமா? சினிமா பாட்டு இருக்குமா? இருக்காது. ஆனால் இந்த பாட்டை நம்ம எதுக்கு பாடுறோம்? என் உயிரான இயேசு. நல்லா இருக்கு பார்க்க, சினிமா பாட்டு டியூன்ல நல்லா இருக்கு. அல்லேலூயா. அனுபவமா இல்லை. அல்லேலூயா. அனுபவமா இல்லை. எல்லா பாடல்களும் நம்முடைய ஜீவித்த அனுபவமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதே சிஸ்டர் சாரோன் அவர்ஜி நல்ல பாடக்கூடிய கிருபை பெற்ற போது தோத்திரம் அவரை அநேக இடத்துல பாடும்படி அழைத்தாங்க. அந்த நாட்களில் தோத்திரம் பாடும்படி அழைத்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, தோத்திரம் பாடினா நான் இயேசுக்காக தான் பாடுவேன், வேறு யாருக்காக நான் பாட மாட்டேன். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதான் அவங்க அழகா, என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்தே நன்று உள்ளம் பொங்குதே இசையா உந்தே நன்று உள்ளம் பொங்குதே.
இதெல்லாம் எப்ப பாட முடியுங்க? அது உண்மையில இயேசுவை நேசிக்கிற மாதிரி தான் பாட முடியும். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை அல்லாம நான் வேற யாரப்பா பாடுவேன்? ஸ்தோத்திரம். அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வெறி நமக்கு வேணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வெறி, அந்த வைராக்கியம் இருந்தா நம்ம வீட்டில் சினிமா இருக்காது, நம்ம வாயில சினிமா பாட்டு இருக்காது, நம்ம செல்லுல சினிமா பாட்டு இருக்காது. கானா பானா வந்தாலும் நம்ம அங்கே போக மாட்டோம். இன்னைக்கு கானா பாலா வந்தால் நம்ம விசுவாசி கும்பல் தான் அங்கே நிற்கிது. சொல்லவா நீங்களாம் எத்தனை பேர் இருந்தீங்கன்னு? அப்போ பாஸ்டர் போனாரா? நான் போகல. உடனே இப்படி தான் கேட்பாங்க, அப்போ இந்த ஆள் போனானா, எப்படி நாங்கள் வந்தது தெரியும்? நம்ம ஆளுக்கு மூளை இதிலெல்லாம் வேலை செய்யும் ஜாஸ்தி. கானாபால வந்தால் நம்ம ஆளு தான் அங்கே இருக்காங்க. நமக்கு எதுக்கியா அந்த ரசனை எல்லாம்? ஹல்லேலூயா. கண்டவன் பாடுறதுல நம்ம கேட்க உண்மையிலே நம்முடைய செவிகள் விருத்த சேதனப்பட்ட நம்ம அங்கே போய் நிற்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். அதை போய் ரசிக்க மாட்டோம். இயேசுதான் நமக்கு உயிர், இயேசுதான் நம்முடைய அன்பு இரட்சகர் அப்படின்னு நம்ம இதயத்துல ஹல்லேலூயா ஆணித்தரமாக நாம் உண்மையில அவரை நேசித்தா சினிமாவோ சினிமா பாடல்களோ உலகத்தின் காரியங்களோ நமக்குள்ள இருக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுக்குள்ள இருக்குன்னா இயேசுகிட்ட நீங்க என்ன செய்யல? ஏதோ சபைக்கு வரீங்களே ஒழிய ஆண்டவரை இன்னும் அதிகமா நேசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவரை நேசிக்கணும். அப்பா எனக்கு நீங்க மட்டும் போதுங்க. அதில் எந்த ஒரு கவர்ச்சிகளையும் நம்ம என்ன செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். இந்த பாட்டு ஒன்று எடுத்துறீங்க பல. இயேசுவை போல் ஆளே கொள்ளோர் யாருண்டு எப்பூவினில் தெரியாத பாட்டெல்லாம். இயேசுவை போல் ஆளே கொள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை. அதுல அழகா பாடுறாங்க. எருசலேம் குமாரிகள் எந்தனை கலத்தும் அன்பை மீட்கவு என்றார். அதாவது இயேசுவின் மேல இருக்கிற அன்பை நீக்குவதற்கு எத்தனையோ சக்திகள் முயற்சி பண்ணுமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புதுசா ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? இதை உண்டி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பிசாசுடைய வேலை எப்படியாவது ஆண்டவருடைய அன்புலேருந்து நம்மளை என்ன செய்யணும்? விளக்கணும் 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 விளக்கணும். ஏதாவது ஒரு கவர்ச்சி, லேட்டஸ்டா ஏதாவது ஒரு கவர்ச்சியை கொடுத்து தெய்வத்தினுடைய அன்பை விட்டு நம்மை விளக்க வேண்டும் என்பதுதான் அது பிசாசுடைய நோக்கம். ஆனா இந்த பக்தன் பாடுகிறார், ஸ்தோத்திரம். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைத்தோராய் உம்மேல் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகுள்ளவங்க என்னை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த அழகெல்லாம் கண்டு நான் மயங்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணியா? எனக்கு இயேசுதான். ஹல்லேலூயா. என் இயேசுவை போல அழகுள்ளவங்க வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. என் இயேசுவை போல கவர்ச்சி உள்ளவங்க வேறு யாரும் இல்லை என்ற வெறித்தனம் நமக்கு வேணாம். ஹல்லேலூயா. அப்படி வைராக்கியமாய் நாம் எழும்பும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய இன்னும் நம்ம உலகத்தோடையே போய் கொண்டிருந்தா எப்பதான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. சினிமா விடல, சினிமா பாட்டை விட எப்படி விடுறது? எங்களால் விடாம இருக்க முடியல. அப்படி இயேசுவை நேசிக்கல. இயேசுவை நேசித்தால் உன் வீட்டிலே ஆண்டவர் இருந்தால் இதெல்லாம் இருக்காதியா? சேலஞ்ச் பண்றேன், இருக்காது. சின்ன சண்டே ஸ்கூல்ல பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இயேசு வந்த வீட்டிலே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. பாட்டு தெரியாதா? பாட்டு இருக்கு, சண்டே கிளாஸ் பாட்டு. சின்னதுல உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கலையே சண்டே கிளாஸ்ல? வாய் முடிக்கீங்க. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டிலே சினிமா இல்லையே, இயேசு வந்த வீட்டில் கெட்ட வார்த்தை இல்லையே. இதெல்லாம் இயேசு வந்த வீட்டிலேன்னு சின்ன பிள்ளையிலே நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. யா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு இயேசுவை வைராக்கியமாக உள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இது என்னன்னு புரியலையா? இயேசுவன்ட்ட இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவும் வீட்டுக்குள்ளவும் இல்லத்துக்குள்ள இருந்தா இதெல்லாம் இருக்காதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, நம் முன்னேறி செல்லும்படியாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் பின்னோக்கி போக கூடாது. உலகத்தின் கவர்ச்சிகளினாலே இழுக்கப்பட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் வேணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஜனங்கள் சிதறண்டு போயிருந்தா யார் ஒன்னா சேருவா? தேவ ஜனங்கள் ஒன்றாக இருக்கும்போது சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார்கள். ஹalleluya, praise the Lord. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், எதற்காக ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், எதற்காக அவரை நேசிக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து செயல்படுவோமானால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. இந்த இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருண்டு இப்பூவிலே. இந்த பாட்டை எல்லாம் உணர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் சினிமா பார்த்தேன். நேற்று நைட்டு வரைக்கும் என் வீட்டில் சினிமா ஓடிச்சு, சீரியல் ஓடிச்சு. இனி நான் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையை உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அநேகரை கொண்டு ஆண்டவர் ஊழியத்தில் உங்களெல்லாம் பயன்படுத்தணும் விரும்புகிறார். உலகத்தின் காரியம் உங்களோட ஒட்டிட்டு இருக்கும்போது எப்படியா ஊழியம் செய்ய முடியும்? ஹalleluya, செய்ய முடியாது. இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. தேவனுடைய வருகை ரொம்ப சுயமா இருக்கு. கர்த்தருடைய வருகை எத்தனை பேர் இந்த 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 வாட்ஸ்அப்பு, தோத்திரம், கீழ்சப், மேல் சப்லாம் யார் பார்க்குறா? வாட்ஸ்அப்பில் யார் பார்க்குறா? அதில் லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸ் பார்த்தீங்களா? தோத்திரம், இந்த பிளட் மூனை பற்றி போட்டிருக்கிறாங்க. இந்த 4th பிளட் மூன் அப்படின்னு. இந்த செப்டம்பர் 13லேருந்து 28 வரைக்கும் தோத்திரம் இந்த பிளட் மூன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான காலகட்டங்கள், பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் என்று சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் செப்டம்பர் 28 யாருமே வெளியே போகாதீங்க, சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க. ஏற்கனவே பயமுத்துனாங்க, இப்போ திருப்பி பயமுத்துருக்காங்க. அன்றைக்கி ஒரு பெரிய பூகம்பம் வரலாம், பெரிய சுனாமி வரலாம், நிறைய கடல்கள்லேருந்து மீன்கள்லாம் வெளியே வருது. இதெல்லாம் எதற்கடையாலாம் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது, ஆகினால எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி அநேக மாற்றத்துக்கு உலகம் ஆயத்தமாக இருக்கு. போப்பு, நம்ம போப்பாண்டவர் இருக்கார் இல்லையா, போப்பாண்டவர், அவர் யூஎன் ஜெனரல் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் கூடி பேசுகிறாங்க. எதற்குன்னா ஒரு மதம், ஒரே காயின், ஒரே ருப்பி. தோத்திரம், இப்போ இந்தியாவில் நோட்டுன்றோம், அங்கே டாலர்ன்றோம், இங்கே யூரோன்றோம். இதெல்லாம் சேர்த்து ஒரே காசை கொண்டு வர போகிறாங்க, ஒரே ரிலிஜன் கொண்டு வர போகிறாங்க. தோத்திரம், ஒரே எக்கனாமி கொண்டு வர போகிறாங்க. இதற்காக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. செப்டம்பர் 28க்குள்ளே இதற்குரிய முடிவுகளை எடுக்க போகிறார்களாம். இதெல்லாம் எதற்கு ஆரம்பம்னா அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு ஆரம்பம். ஹalleluya, தோத்திரம். விளையாட்டில் நம்ம மறைமலையில் நடக்கிற கானா பாலா நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை தயவுசெய்து கவனிங்க. தேவனுடைய வருகை சமீபம். ஹalleluya, தோத்திரம். தேவனுடைய வருகை மிக சமீபம். ஹalleluya. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஹalleluya. எல்லாம் விழிப்பா இல்லைன்னா சபைகள் ஜெபிங்க. விழிப்பா இல்லைன்னா கர்த்தருடைய ரகசிய வருகை எப்பனாலும் வரும். ஹalleluya. தேவனுடைய ரகசிய வருகை எப்போ வேணாலும் வரலாம். அவருக்கு என்ன ஆயத்தமா நீங்க உட்கார்ந்துட்டு தோத்திரம் கானாவும் கீனாவையும் பார்த்துக்கிட்டு இருந்தா விட்டுட்டு போயிடுவார். தோத்திரம். எதற்காக இவ்வளவு ஹலுக்கு? அப்புறம் எனக்கு யாருமே சொல்லலைன்னு சொல்லாதீங்க, நான் சொல்லிட்டேன். ஹalleluya. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது, யாருமே சொல்லலைன்னு நீங்கள் ஏசப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நான் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா, தோத்திரம். அது தேவனுடைய வருகை. அப்படி கூட்டி வச்சு பயமுத்தல. சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்து சபைக்குள்ளே வைத்திருப்பதற்கு பிரதான காரணமே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படத்தான். ஹல்லேலூயா, பிரைஸ். தேவ வருகைக்கு தேவ சபை எப்பொழுதும் ஆயத்தம். நமக்கு இது நிரந்தரமே கிடையாது. ஹல்லேலூயா, தோத்திரம். என்ன ஒரு சத்தத்தை காணா கேட்கிறீங்களா? நமக்கு இது நிரந்தரமே கிடையாது. ஹல்லேலூயா, இது நிரந்தரமே கிடையாது. நமக்கு அங்கதான் நிரந்தரம். ஹல்லேலூயா, பிரைஸ். இது நிரந்தரமான வாழ்வில்லை, நமக்கு நிரந்தரமான நித்திய வீடு அங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா. இங்க மிஞ்சி போனா 50 இல்லைன்னா 60, 65, 70. தோத்திரம், பிரைஸ் லார்ட். இப்படிதான். ஆனா 1000 ஆண்டுகளாக அவரோடு கூட நித்தியத்தில் வாழக்கூடிய கிருபை அங்குதான் நமக்கு. அதற்கு தான் ஆண்டவர் இங்க நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். பாடாம உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவாரு. தோத்திரம். ஆராதனையில் நல்ல இன்வால்வ் ஆனாதான் அவர் பார்ப்பார். ஆஹா, அப்போதான் இது அங்கேயும் வந்து நம்மளை ஆராதிக்கும். இல்லைன்னா அங்கே வந்துக்கிட்டு தோத்திரம் குக்கரை ஆஃப் பண்ணனா, கேஸ் ஆஃப் பண்ணனா, தோத்திரம் ஆராதனை முடிச்சோன்னு எங்கே போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா தோத்திரம் வேலைக்காகாது அங்கே ஆராதனை. ஹல்லேலூயா, தோத்திரம். அதனுடைய நிழல் சாயல் தான் இது ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். என்ன நடக்குதுன்னு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. சொல்ல குழம்பி போயிருக்கிறாங்க.
ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, அவருடைய நாளை யாருமே அறிய. திருடனை வருவது போல் வருவார். ஹல்லேலூயா. திருடன் வருவதை போல யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனாலும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கண்டு நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிச்சயமாகவே ஹல்லேலூயா பிரைஸ் அவருடைய வருகை ரொம்ப சமீபம். அதற்கென்று நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருண்டு இப்பூவினில். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புறநாளகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையர் எல்லாரும் கரங்களை தட்டி வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேலு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரண மகள் என்னை குண்டனுக்கின்றே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரண மகள் என்னை குண்டனுக்கின்றே. புறநாளகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையர் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோராய் உம்மேலுள்ள எந்த நண்பை நிற்கவோ என்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோராய் உம்மேலுள்ள எந்த நண்பை நிற்கவோ என்றார். புறநாளகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையரே நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட கரங்களை தட்டி மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகம் எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகம் எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். புறநாளகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையரே நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை லோரி லோரி மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீ மேல் மோதும் கூமுளை போல் மின்னும் ஜனமோகமே என் மேல் வந்து வேகமாக மோதியடித்ததால். நீர்மேல் மோதும் கூமுளை போல் மின்னும் ஜனமோகமே என் மேல் வந்து வேகமாக மோதியடித்ததால். புறநாளகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையை நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேணும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் எப்பூவிலும் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் எப்பூவிலும் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புறநாளகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையரே நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேலு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? பிரைஸ் லார்ட். வெறும் மண்ணுக்காக நம் மாணிக்கத்தை விட்டு விட வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா முன்னேறி செல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We need anointing every day, a fresh anointing. Hallelujah. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அபிஷேகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஹல்லேலூயா ஒரு புது காரியத்தை ஹல்லேலூயா 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 ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஒவ்வொரு முறையும் ஹalleluya praise the Lord அந்த கத்தியை ஷார்ப் பண்ணி தான் தோத்திரம் praise the Lord வெட்டுகிறான். ஹalleluya ஹalleluya ஒரு மரம் வெட்டுகிறவனா இருந்தாலும் ஒரு ஹalleluya கறி வெட்டுறவனானாலும் சரி ஹalleluya அந்த கத்தியை அவன் தேய்த்து ஷார்பன் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் அவன் வெட்டுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை நாம் பெற ஹalleluya அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம செம்மைப்படுத்தும். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Every time you receive an anointing, that will refresh your life. hallelujah அது உன் வாழ்க்கையை hallelujah புதிதாக்கும். hallelujah அது உன் வாழ்க்கையை புதிதாக்கும். நான் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன் என்று நினைக்காதீங்க. hallelujah ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை பெற ஹalleluya அது உன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அது உன்னை புதியவன் ஆக்கி கொண்டே இருக்கும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்கப்பா. எல்லாரும் கேக்குறீங்களா? ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகம். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு எனக்கு மாற்றத்தை, சில காரியத்தை என்னால விட முடியலப்பா. ஹalleluya எனக்கே கஷ்டமா இருக்கு. ஹalleluya ஆனா இன்னைக்கு ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும். ஹalleluya ஹalleluya. நான் இது நாள் வரைக்கும் ரசித்து பார்த்தவைகள் ஹalleluya எனக்கு வெறுப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya இனிமையற்றவளாய் மாறட்டும். உம்மை மட்டும் நான் நேசிக்கிறேன், நீங்க மட்டும் எனக்கு எல்லாமா இருங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. என் வாழ்வின் பலனாக, என் நம்பிக்கையாக நீங்க மட்டும் இருங்கப்பா. ஹalleluya. கேட்போமா? கண்களை மூடி சின்சியரா கேளுங்கப்பா. எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. நீ மாறு. hallelujah hallelujah. உன் வீட்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். hallelujah hallelujah. விட வேண்டியதை விடு, தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறி தேவ பிள்ளையே. hallelujah உன் வீட்டில் வந்து சேர வேண்டிய நன்மைகள் வந்து சேரும். hallelujah hallelujah. ரிபாதர ஷந்தர தியந்தரபா உரந்தர ஷந்தலரபா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்க, நீ தடையா இருக்காதே. hallelujah உன்னுடைய விருப்பங்கள் தேவனுடைய விருப்பங்கள் நடைபெறாதபடிக்கு தடையா இருக்கிறது. ஹalleluya உன் விருப்பங்களை தூக்கி எறி. ஹalleluya உன் பிரியங்களை ஹalleluya தூக்கி குப்பையில போடு. ஹalleluya கர்த்தரை நேசிக்கிறார். நீ ஆண்டவருக்கு தேவை. உரமா சந்தரா கியந்தரபு சந்தலபா. ஹalleluya ஹalleluya தாகத்தோடு உங்க சமூகத்துல நிக்கிறேன்ப்பா. ஹalleluya என்ன நிரப்புங்கப்பா. ஹalleluya என்ன நிரப்புங்க டாடி. ஹalleluya ஆவியானவரே என்ன நிரப்புங்கப்பா. ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க ராஜான்னு சொல்லி எல்லாரும் கேட்போமா. ஹalleluya hallelujah hallelujah. தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன் என்று இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு ஹalleluya ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். praise the Lord. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். உச்சுமையாகும் வல்லவகை, உச்சுமையாகும் வல்லவகை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மீது ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் விரைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மீது ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் விரைவாக்கு உரைக்க வேண்டுமே. உச்சுமையாகும் வல்லவே, உச்சுமையாகும் வல்லவே. காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். மேலும் இலக மேலும் உச்ச வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. புதிய மேலும் இலக மேலும் உச்ச வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. உச்சுமையாகும் பலவே, உச்சுமையாகும் பலவே. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். உச்சுமையாகும் பலமையே, உச்சுமையாகும் பலமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். உச்சுமையாகும் பலமையே, உச்சுமையா
new anointing. Hallelujah. எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. Yes, hallelujah. Receive a fresh anointing. Hallelujah. ஓரா பஷாதரதரா. ஓரா பஷாதரதரா. ஓரா பஷியாரமா. Receive a fresh anointing. ஓரா ஷியாலமாஷியா. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நீர். தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன் நீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நீர். ஊற்றுமையா வல்லமையே. ஊற்றுமையா எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க. பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகம். Receive the anointing. நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நிரப்புங்க. தாகத்தோடு காத்திருக்கிறேன். glory glory ஊற்றுமையா வல்லமையே. ஊற்றுமையா வல்லமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே. ஊற்றுமையா வல்லமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே. ஊற்றுமையா வல்லமையே. காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தகவல கண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட ஆறுகளை ஊற்றுவேன் நீர். தகவல ஆறுகளை ஊற்றுவேன் நீர். ஊற்றுமையா வல்லமையே. ஊற்றுமையா வல்லமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே. ஊற்றுமையா வல்லமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். வம்சமான யாவர் மீது ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் நிறைவாக்கு உறங்க வேண்டுமே. வம்சமான யாவர் மீது ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் நிறைவாக்கு உறங்க வேண்டுமே. ஒரு புதிய அபிஷேகத்தை. yes 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 receive an anointing. hallelujah hallelujah glory. தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு நிரப்புங்கப்பா. காத்திருக்கிறேன். நிரப்புங்க. hallelujah நிரப்புங்க. hallelujah அளவில்லாம நிரப்புங்க. அளவில்லாம நிரப்புங்க. அளவில்லாம நிரப்புங்க. அளவில்லாம நிரப்புங்க. அளவில்லாம நிரப்புங்க. hallelujah ஊற்றுங்க. ஊற்றுங்கப்பா. அளவில்லாம நிரப்பு. ஓரா சத்தக்கர. ஓரா சத்தக்கர. hallelujah உன் பாத்திரம் நிரம்பி வளையட்டும். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி சாப்பிடு. உன் பாத்திரம் நிரம்பி வளையட்டும். உன் பாத்திரம் நிரம்பி வளையட்டும். hallelujah பாத்திரம் நிரம்பி வளையட்டவே. சியாரபோரியன் ரோஷக்க. Hallelujah. 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 எண்ணெய் குறைவுபட்டபடினால எண்ணெய் வாங்க போனாங்க. லேட் ஆயிடுச்சு. உள்ள அனுமதிக்கப்படலை. ஹல்லேலூயா. தேவஜனமே ஹல்லேலூயா. சபைகளில் இப்படிப்பட்ட அபிஷேக நேரம் வேண்டான்னு சொல்லி கொண்டிருக்கிற காலங்களில் நம்ம ஏன் இதை நம்ம என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம்னா ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு சத்தமும் ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்பும் இருக்கும்போது புதிய நபர்கள் வரமாட்டார்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி இதை தவிர்க்கிறார்கள். தேவஜனமே எண்ணெய் குறைந்து போகிற அனுபவம் இருந்தால் வருகையில் கைவிடப்படுகிற ஒரு காரியம் உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேக நேரத்தை உங்கள் அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அது உங்கள் ஜீவியத்தில் இல்லை. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சபையில் இப்படிப்பட்ட ஒரு தருணம் உங்களுக்கு கொடுக்கு. இங்கேயும் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா தோற்றுரும். என்ன உங்களை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஹல்லேலூயா. தயவுசெய்து இந்த அபிஷேக நேரத்தில் அமைதியாக இருக்கா. பெற்றுக்கொள்ளலைன்னா தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறலைன்னா ஒருத்தரும் பரலும் போக முடியாது. ஹல்லேலூயா. இந்த எண்ணெய் இல்லைன்னா ஹல்லேலூயா உள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா உள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா. அநேகர் நல்ல ஆவில நிறைந்து ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவ்வளவும் உங்களுக்கு பலன் தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்க்காதீங்க. வெட்கத்தை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா.
நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து உங்களுக்கு தேவையான அளவை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நீங்கள் கடந்து போகும்போது உங்கள் ஜீவியம் வெற்றி உள்ள ஜீவியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஜீவியம் வெற்றி உள்ள ஜீவியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தை தயவுசெய்து அமைதியாக்கி விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ரிபா ரஹுதா நக்கரா ஓ ரிஹா தக்கரா ஷம்தலபா உரம்தலபா ரிகரா தோரியம் தலபா உரம்பரபால. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிரம்பி நிரம்பி காணப்படும்போது கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கக்கூடிய ஒரு மகிமையின் பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah. இன்னும் ஒரே விஷயம் நம்ம ஹல்லேலூயா ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, praise the Lord. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஒருவேளை நீங்க திரு நேரம் அசதியா இருந்திருந்தீங்கன்னா கூட இப்ப அலர்ட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா. இந்த நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவ பலனை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபை தருவாரு. ஹல்லேலூயா. தொடர்ந்து அவருக்கு ஓடக்கூடிய கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம கடந்து போகிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த குளிர்ந்த காரியங்கள் தேவனுக்கு அது செயல்படாம நம்ம வைத்து வச்சிருக்கிறோம். அனல் முட்டி அதை நம்ம எழுப்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே எனக்குள்ளே அனல் முட்டி எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது ஹல்லேலூயா ஒரு பொங்கி வருகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. and he will be so happy. hallelujah. ஆவியானவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைங்க எனக்கு எவ்வளோ என்னை நேசிக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தன்னுடைய ஆளுகையை உங்களில் வெளிப்படுத்துவார். அது மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நடத்தும் போது உங்களோட வாழ்வு அத்தனை மகிமையாக இருக்கும். உங்கள் வாழ்வு அத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்புங்கப்பா. எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ண மூடி கேளுங்க. தோத்துரும், ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இல்லை விட்டுட்டு போயிடுவாரு. தோத்துரும், உங்க அம்மா அப்பா எல்லாம் பரலோகம் போயிட்டாங்கன்னா நீங்க தனியா இங்க இருப்பீங்க. கண்ணை மூடு, கேளு பரிசுத்த அபிஷேகத்தை. அப்பா நானும் பரலோகமோட வருகையில காணப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, காத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி நிரப்புங்கப்பா, ஒரு விஷயம். எஸ், நிரப்புங்கப்பா. glory. உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லாரும் நிரப்புங்கப்பா, நிரப்பு. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஷரகி அன்காரா ரிபா ஷகரகா ரேபா சகோரகதா ரிபா நஹர் ரபஷா
நிரப்புங்க, நிரப்போ. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய கரங்களை உயர்த்தி நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறேன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன் மகிமையின் தேவனை ஆராதிப்போம். உலகத்தை சார்ந்தவைகளை அல்ல, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. ஆராதிப்பேன் இயேசுவை.
Lord. உம்மை நேசிப்பேன் ஐயா, உம்மை பின்தொடர்வேன். எனக்கு எல்லாமே நீங்க தான். உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா. அடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நினைக்கும் போது எனக்கு வேதனையாயிருக்கு. நான் தோற்று போய் விட்டேனோ, நான் தோல்வி அடைந்து விட்டேனோ, எல்லாவற்றையும் இழந்து விட்டேனோ அப்படின்னு அடிக்கடி எனக்கு ஹல்லேலூயா கவலையா இருக்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது என்று சொல்லி இதுதான் என் வாழ்க்கையில் கேள்வியாகவே இருக்குதப்பா. தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். God never makes a mistake. Hallelujah. ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். Hallelujah. நீ தைரியமாயிரு. Hallelujah. Hallelujah. சத்ரு உன்னை நஷ்டப்படுத்த நினைச்சாலும் நீ கலங்காதே. சத்ரு உனக்குள்ளதெல்லாம் பறித்து கொண்டு போனாலும் நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நீ எவைகளை இழந்தாயோ அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வாய். நீ எவைகளை இழந்தாயோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வாய். நீ எவைகளை இழந்தாயோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வாய். சத்ருவால நீ நஷ்டப்பட்டாய், பகைவனால நஷ்டப்பட்டாய், நீ கலங்காதே. ஆண்டவர் உனக்கு அதை திருப்பி தருவார். அது உன்னை மகிழ்ச்சியாக்குவா. சத்ருவனை நஷ்டப்படுத்த நினைத்தா, சத்ருவனை தலைகுடைய நினைத்தா, சத்ருவனை வெட்கப்படுத்த நினைத்தா, உனக்குள்ளதையெல்லாம் பறித்து கொண்டு போனாலும் நீ கலங்காதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லாத. He never makes a mistake. Hallelujah. He loves you very much. ஆனா சத்ருவால நஷ்டப்பட்டவைகள் எல்லாம் திருப்பி உனக்கு கொடுப்பார் உன் கரத்துல. நீ எவைகளை இழந்தாய், எவைகளை நஷ்டப்படுத்த ஹல்லேலூயா கொடுத்தாய், எல்லாத்தையும் கர்த்தர் He will give you back. He will give you back. He will give you back. தாவீது தான் இழந்த அனைத்தையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி இந்த நல்ல தெய்வத்தை நாம் நேசித்து ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. நீ கண்ணீரோடு அவர் சமூகத்தில் நிற்பது அவருடைய விருப்பம் அல்ல. உன் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நிச்சயமாவே கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அவரை நீ ஆராதி. ஹல்லேலூயா. Praise the Lord. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாதொழிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாதொழிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தரையா, நீ பரிசுத்தர். உம்மை போல எங்களை மாற்று, உம்மை போல எங்களை மாற்று. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. எங்களால தெய்வத்தை போல இருக்க முடியாது நாங்க சொல்ல முடியாதப்பா. ஏன்னா உங்களை மாதிரி நீங்க எங்களை இருக்க சொல்லியிருக்கீங்க, அப்படின்னா எங்களால முடியும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 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 உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய், உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்வீராக, உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்வீர். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நின்றபடியாக நம்முடைய கரங்களை உயர்த்தி 2 ஜெப குறிப்புக்காக இந்த சபைக்கு பொத்தேரியிலிருந்து வருகிற ரீட்டா கிரேசி அவருடைய தாயார்